நீலாங்கரை வீட்டை மாற்றுகிறாரா விஜய்? முதல்வராக பதவியேற்ற உடன் நடக்கும் முதல் சேஞ்ச் ஓவர். தமிழ்நாடு முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பொறுப்புகளோட கூடின உயர் பதவி. இந்த பதவியை ஏற்கக்கூடிய தலைவருக்கு அரசு சார்பில் பல முக்கிய வசதிகள் வழங்கப்படுது. இந்த சலுகைகள் முதல்வரோட அன்றாட பணிகளை சுமூகமா நடத்தவும் அவரோட பாதுகாப்பை உறுதி செய்யவும் உதவுது. இந்த நிலையில சட்டசபை தேர்தல்ல அமோக வெற்றியை பதிவு செஞ்ச தாவேகா கட்சி தலைவர் விஜய் முதல்வரா நாளைக்கு பதவியேற்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கக்கூடிய நேரத்துல விஜய் 10 இடங்களுக்காக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராரு. ஒரு பக்கம் பாமக காங்கிரஸ் ரெடி ஆனாலும் அதிமுக கட்சியில இப்போ ரொம்ப பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு. 10 வருஷமா ஆட்சியில இல்லாத அதிமுக தாவேகா கூட கூட்டணி அமைச்சு ஆட்சிக்கு வரக்கூடிய திட்டத்தோட பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனா அதிமுக கட்சிக்குள்ள இந்த முடிவுக்கு கலவையான சூழ்நிலை மனநிலை இருக்கிற காரணத்தால இழுபறி நீடிக்குது. இந்த நிலையில முதல் முறையா தேர்தல் பார்த்து முதல்வராக கூடிய விஜயோட சம்பளம், அரசு தரக்கூடிய சலுகைகள் பத்தின விவரங்கள் இப்போ மக்கள் மத்தியில அதிக அளவுல பேசப்பட்டு வருது. தமிழ்நாடு அரசு முதலமைச்சருக்கு சென்னை கிரீன்வேஸ் சாலையில அரசு பங்களா ஒதுக்கப்படுது. இந்த வீட்டுக்கு எந்த வாடகையும் செலுத்த வேண்டியதில்ல. வீட்டோட பராமரிப்பு, மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் இந்த மாதிரியான எல்லா செலவுகளையும் தமிழக அரசே முழுசா ஏத்துக்குது. இது முதல்வரோட அன்றாட வாழ்க்கைய எளிதாக்கக்கூடிய வகையில அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா முன்னாள் முதல்வர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் அவங்களோட சொந்த வீடுகள்லயே தங்கியிருந்தாங்க. இருந்தாலும் அந்த சொந்த வீடுகளும் முதல்வரோட இல்லம் அப்படிங்கிற பெயர்ல அரசு சார்புல தொடர்ந்து பராமரிக்கப்படுது. இந்த நிலையில விஜய் தன்னோட நீலாங்கரை வீட்டிலேயே இருப்பாரா, இல்லனா கிரீன்வேஸ் சாலை வீட்டுக்கு இடம் மாறுவாரா அப்படிங்கிறது முதல்வர் பொறுப்பேத்த உடனே தெரிஞ்சிடும். ஆனா விஜயோட நீலாங்கரை வீடுல இருந்து தலைமைச் செயலகம் வரையிலான தூரம் ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட 18 இருந்து 19 கிலோமீட்டர். ஈசிஆர் வழியா வந்தா நீலாங்கரை, பாலவாக்கம், திருவான்மியூர், அடையாறு, சாந்தோம், காமராஜர் சாலை, தலைமைச் செயலகம் அப்படின்னு 18 இருந்து 19 கிலோமீட்டர் தூரம். இந்த பாதைக்கு போலீஸ் பாதுகாப்பு, டிராபிக் பாதுகாப்பு அப்படின்னு தினசரி பயணத்துக்கு ரொம்ப பெரிய இடையூறா இருக்கும். ஸ்டாலினோட சித்தரஞ்சன் சாலை வீட்டுக்கும் தலைமைச் செயலகத்துக்கும் 7-8 கிலோமீட்டர். கலைஞரோட கோபாலபுரம் வீட்டில இருந்து தலைமைச் செயலகத்துக்கு 4-5 கிலோமீட்டர் மட்டும்தான். ரொம்ப தூரத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு, டிராபிக் பாதுகாப்பு செய்யறது மூலமா மக்களோட போக்குவரத்து பெரிய அளவுல பாதிக்கும். இதே மாதிரி விஜயோட பயண நேரமும் அதிகரிக்கும். முதலமைச்சருக்கு பாதுகாப்பான போக்குவரத்து வசதிகள் ரொம்பவுமே முக்கியம். குண்டு துளைக்காத சிறப்பு கார் உட்பட மொத்தமா 3 அதிகாரப்பூர்வ வாகனங்கள் அரசு சார்பில் வழங்கப்படுது. இந்த வாகனங்களுக்கான எரிபொருள், பராமரிப்பு செலவுகள், அப்புறம் ஓட்டுநர்களோட ஊதியம் எல்லாத்தையுமே அரசே ஏத்துக்குது. மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் பெட்ரோல் அலவன்ஸ் வழங்கப்படுது. முதலமைச்சரோட பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். தமிழ்நாடு காவல்துறை சார்பில் உயர் பாதுகாப்பு வழங்கப்படுறதோட மத்திய அரசோட சார்பில் Z+ அந்தஸ்து பாதுகாப்பும் அளிக்கப்படுது. Z+ அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் தலைவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படக்கூடிய மிக உயர்ந்த பாதுகாப்பு நிலை. மாநில காவல்துறையினர் அப்புறம் தனிப்பட்ட பாதுகாப்பு படையினரும் இந்த பணியில ஈடுபடுத்தப்படுறாங்க. முதலமைச்சர் வெளி மாநிலங்கள் இல்லனா வெளியூர்களுக்கு விமானத்துல பயணம் செய்யறப்போ அந்த கட்டணத்தை அரசே செலுத்துது. இதுக்கு முறையான படிவங்களை நிரப்பி அனுமதி பெறணும். சில சமயங்கள்ல இந்த கட்டணம் சாதாரண பயணிகளை விட அதிகமா இருக்கும். முதல்ல தனிப்பட்ட முறையில செலுத்திட்டு பின்னாடி அரசு கிட்ட திரும்ப பெற்றுக்கக்கூடிய முறைதான் இப்பவும் நடைமுறையில இருக்கு. அது மட்டும் இல்லாம வேகமான பயணத்துக்கு தனியா ஒரு ஹெலிகாப்டர் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்ல 8 பேர் வரைக்கும் பயணம் செய்ய முடியும். விமானிகள் குழு, எரிபொருள், பராமரிப்பு செலவுகள் மாதிரியான எல்லாத்தையும் அரசே ஏற்குது. தனியார் நிறுவனத்துக்கிட்ட இருந்து இந்த ஹெலிகாப்டர் மாதாந்திர வாடகைக்கு எடுக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் அப்புறம் அவரோட குடும்பத்தினருக்கு விரிவான மருத்துவ காப்பீடு வழங்கப்படுது. முதலமைச்சரோட இல்லம் அப்புறம் அலுவலகம் இந்த மாதிரியான இடங்கள்ல நிர்வாக பணியாளர்கள், பாதுகாப்பு பணியாளர்கள், வீட்டு பணியாளர்கள் மாதிரியான பெரிய அளவிலான தனிப்படை நியமிக்கப்படுது. முதலமைச்சரோட தனிப்பட்ட ஊதியம், அலவன்ஸ், அலுவல் செலவுகள் மாதிரியான விஷயங்களை தமிழக அரசோட பொதுப்பணித்துறை கவனிச்சுக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் பதவிக்கு வழங்கப்படக்கூடிய இந்த வசதிகள் அரசு நிர்வாகத்தை திறம்பட நடத்த உதவும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த சலுகைகள் முதல்வரோட பணியை ஈஸியாக்குறதோட மாநிலங்களோட வளர்ச்சிக்கும் பங்களிக்குது.